அப்புறம் தேவியோட சேர்ந்து பகவான் சந்தோஷப்பட்டாலும் அந்த அத்தியாயம் பூர்த்தியாகுது. அந்த அத்தியாயத்தை இந்த கல்விச்சித்த அத்தியாயம்னு இந்த அத்தியாயம் இருக்கே, இந்த அத்தியாயத்தை டெய்லி பரமேஸ்வரன் பாராயணம் பண்ணுறான். பரமேஸ்வரன் பாராயணம் பண்ணி அகிலாண்டேஸ்வரி உட்கார வச்சு சொல்லிட்டு இருக்கிறான். இது கேரளாவில் நடந்த சரித்திரம். டெய்லி கேரளாவில் பூந்தானம் இருக்காரு, அவர் பாராயணம் பண்ணுவார், பாகவத பாராயணம் பண்ணுவார். அவர் பாராயணம் பண்ணி வச்சுட்டு புஸ்தகத்தை மூடிட்டு அவர் ஆற்றுக்கு போயிடுவார். ராத்திரி திருப்பி காலம்பரை பார்த்தா ஒரே அத்தியாயம் ஒரே பேஜ்ல அவர் வச்ச மார்க் இருக்கும். என்னடா அது, ஓ நேத்தி இந்த 60 அத்தியாயம் தான் பாராயணம் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி அதை க்ளோஸ் பண்ணிட்டு திருப்பி அடுத்த நாளைக்கு பார்ப்பேன். அதே அத்தியாயம் அதே அத்தியாயம் அதே அத்தியாயம் அதே அத்தியாயம் டெய்லி இருக்கு. அவர் இன்னைக்கு யார் இதை மாற்றி வைக்கிறாங்கிறத பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கோவிலில் ராத்திரி பார்க்குறார். பரமேஸ்வரன் இந்த அத்தியாயத்தை எடுத்து வச்சுட்டு பூரா பாராயணம் பண்ணி பார்வதிக்கு சொல்கிறாராம். அந்த அருமையான அத்தியாயம் கல்விச்சித்த அத்தியாயம், 60வது அத்தியாயம். அதனால அந்த அத்தியாயத்தை ஸ்மரணம் பண்ணிக்கிறான் இந்த ஸ்லோகத்தில். அதுக்கப்புறம் சாத்வி தர்மம் சாதுலோகே சரந்தி பிரத்யும்னாதின் புத்திரபௌத்ரான் பிரசூய அங்கம் பர்த்துஹு பூஷிதம் யாச்சகார லக்ஷ்மீர் நித்யம் மங்களம் மே தனூது. சாதாரணமா இவதான் கிருஷ்ணனுக்கு பல ரூபங்களை எடுத்துட்டு பத்னிகளா ஆனா. அதனால எல்லா தாயாருக்கும் குழந்தை பிரத்யும்னாதின்னு சுகரே சொல்றார். கிருஷ்ணனுக்கு இவ்வளவு குழந்தைகள் இருந்ததுன்னு என்னால கவுண்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டார். அதனால அப்படி குழந்தை, அதாவது புத்திரர்கள், பேரன், எல்லா குழந்தை. தாயார் பார்த்தா தனியாவே உட்காந்துக்க மாட்டான். அவளுக்கு நிறைய கூட்டம் தேவை. எல்லாரும் சிரிச்சுட்டு இருக்கணும். குழந்தைகளுடைய சிரிப்புல இருப்போம், குழந்தைகளுடைய மழலையில இருப்போம். அதனால எங்க நம்ம யாருக்காவது சாதம் போடுறோம்னா அந்த கருணையில இருப்போம். அது மாதிரி எல்லாத்தையும் ஆகம் பூரா குழந்தை, எல்லா குழந்தைகளையும் கிருஷ்ண சரணத்திலேயே போட்டு அப்படி வளர்க்கிறா. அப்படி வளர்த்து 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 கிருஷ்ண கைங்கரியமே பண்ணிட்டு இருக்கா தாயார். ராமாவதாரம் முடிஞ்சது, கிருஷ்ணாவதாரம் முடிஞ்சது. அதுக்கப்புறம் என்னன்னா இவர் பார்த்தார் பெருமாள், சரி எல்லா அவதாரம் முடிஞ்சாச்சு, இனிமே